வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் கர்நாடக மதசார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவரான தேவகவுடாவின் பேரன் பிரிஜ்வல் ரேவண்ணா பாலியல் குற்ற வழக்கில் சிக்கியிருப்பது சம்பந்தமாகவும் பல மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பாலியல் குற்ற வழக்கில் குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருப்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சமூக வலைத்தளம் முழுவதும் தேவகவுடாவின் பேரன் பிரிஜ்வல் ரேவண்ணா பல பெண்களை பாலியல் ரீதியாக ஏமாற்றி இருப்பதால் காவல்துறை ரேவண்ணாவை தேடிட்டு இருக்கு. ரேவண்ணா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாப்ல. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மகளிர் காங்கிரஸ் அணியினர் ஆளுக்கு ஒரு விளக்கமாத்த கையில் வச்சுக்கிட்டு ரேவண்ணாவோட ஃபோட்டோவில் அந்த விளக்கமாத்தால் அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது. உண்மையிலேயே இந்த பையன் பாலியல் ரீதியாக ஏதாவது தவறு செஞ்சானா, அல்லது தேர்தல் நேரம் அப்படின்றதுனால வேண்டுமென்றே இந்த பையன் மேலே பாலியல் ரீதியான குற்றச்சாட்டை சுமத்துறாங்களா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ஆனால் இருக்கலாம். எப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் திரைப்படம். இந்த இயற்கை திரைப்படத்தில் குட்டி ராதிகா அப்படின்னு ஒரு கன்னட நடிகை, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு நடிகை தமிழ் படமான இயற்கை திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த குட்டி ராதிகாவோட ஜோடியாக யார் நடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயகுமாரோட மகன் அருண் விஜயகுமார், நடிகர் ஷாம், இவங்க 2 பேரும் கதாநாயகர்களாக நடிச்சிருப்பாங்க. படம் ரொம்ப அருமையான திரைப்படம். நானே கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை பார்த்துருக்கேன். எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த திரைப்படம் அழுக்கவே அழுக்காது. ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த படம். இந்த திரைப்படத்துக்காக தமிழக அரசின் சார்பில் விருது கிடச்சிது. இத்தனைக்கும் அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகை பார்த்திங்கன்னா கன்னட நடிகை, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த நடிகை. இருந்தாலும் தமிழக அரசின் சார்பாக அந்த திரைப்படத்திற்கு விருது கிடச்சிது. இந்த குட்டி ராதிகா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சின்ன வயசாக இருப்பாங்க. இவங்க தேவகவுடாவின் மகனான குமாரசாமி கவுடாவை 2ஆம் தரமாக திருமணம் செய்து கொண்டார். இதை பார்த்துட்டு என்னால் ஜீரணிக்கவே முடியல. என்னடா இது, இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, சின்ன வயசாக இருக்குது. போயும் இந்த பொண்ணு தேவகவுடாவோட மகன் குமாரசாமி கவுடாவை போயிட்டு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட, ஒரு புறம் வருத்தப்பட்டாலும் இன்னொரு புறம் ஆச்சரியமும் பட்டேன். எதை பார்த்து இந்த குட்டி ராதிகா இந்த குமாரசாமி கவுடாவை பார்த்து மயங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னதான் நான் உத்து பார்த்தாலும் குமாரசாமி கவுடா கிட்ட எந்த விதமான ப்ளஸ் பாயிண்ட்டும் இல்லை. உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் உருண்டையாக இருக்கிறாரு. நான் உருவ கேலி செய்யக்கூடாது, அது தவறு. இருந்தாலும் ஒரு நடிகை சின்ன வயசு நடிகை, அழகான நடிகை குமாரசாமி கவுடா 2ஆம் தரமாக விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அப்போது ரிசர்ச் பண்ணேன். இந்த குமாரசாமி தேவகவுடா கிட்ட ஏதாவது மயங்குற மாதிரி ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரோட தலை இருக்குது பார்த்தீங்களா, தலை அது ஒரு மாதிரி ஒரு டிசைனாக இருந்தது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வலுவலுப்பாக, ஒரு மாதிரி வெயிலில் போனால் ரொம்ப மினுமினுப்பாக இருக்கிற மாதிரி. தயவுசெய்து நான் அவரை கிண்டல் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அவரோட தலை ஒரு மாதிரி ஒரு டிசைனாக ஒரு ஷேப்பாக இருந்தது. அப்புறம் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், ஒரு வேளை அந்த தலையை பார்த்து இந்த அம்மா மயங்கிடுச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. குமாரசாமி தேவகவுடா கிட்ட எதை பார்த்து குட்டி ராதிகா மயங்கி 2ஆம் தரமாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத குட்டி ராதிகா கிட்ட தான் கேட்கணும். நான் திருப்பியும் சொல்கிறேங்க, எனக்கு சந்தேகமே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குமாரசாமி கவுடாவோட தலையை பார்த்து தான் சத்தியமாக அந்த பொண்ணு மயங்கியிருக்கணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ரேவண்ணா பார்க்கறதுக்கு சின்ன வயசு பையனாக இருக்காப்புல. ஹசன் மாவட்டத்தில் இவர் போட்டியாளர்னு நினைக்கிறேன், இவர் வேட்பாளர் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்தல் நேரத்தில் இந்த பையன் மேலே இந்த குற்றச்சாட்டு வச்சுருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தேகத்தை கிளப்புது. ரொம்ப சின்ன வயசு பையனாகவும் இருக்காப்புல, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாப்புல. இப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியினரை பார்த்து எனக்கு சில கேள்விகள். உங்கள் காங்கிரஸ் கட்சியில் வயதான மூத்த தலைவர்கள்லாம் முதல்ல ஒழுக்கமாக இருக்காங்களா? என்னமோ உங்கள் கட்சியில் யாருமே தவறே பண்ணாத மாதிரி, அதுவும் வயசான மூத்த கலடுகட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் விஷயத்தில் பயங்கர வீக்காக இருக்குது. இந்த சின்ன பையன் உண்மையிலேயே அந்த பையன் தப்பு பண்ணானா, அல்லது அவங்க அப்பா குமாரசாமி கவுடாவோட ஜீன் அந்த பையனுக்கு இருந்து, அதாவது குட்டி ராதிகாவை குமாரசாமி கவுடா வயசு பெரியவர், குட்டி ராதிகா ரொம்ப சின்ன பொண்ணு.
2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால் அப்பாவோட ஜீன் வந்து உண்மையிலேயே பையனுக்கு இருக்கா அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த பையன் வந்து வயசு வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காங்கிரஸ் கட்சியில் பேரம்பேத்தி எடுத்த திருப்பி நான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியில் பேரம்பேத்தி எடுத்த மூத்த தலைவர்களுக்கே ஒழுக்கம் இல்லை. எல்லாம் வந்து 2வது 3வது திருமணம் பண்ணிக்கிட்டு லேடிஸ் விஷயத்தில் பயங்கர வீக்காக இருக்கும்போது, இந்த சின்ன பையனை தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள்லாம் இந்த லேடிஸ் விஷயத்தில் வீக்காக இருக்காங்களே, அவங்கள பற்றி ஒரு லிஸ்ட்டு போட போகிறேன். முதல்ல வந்து அபிஷேக் சிங்வி. இந்த அபிஷேக் சிங்வி வந்து ரொம்ப வயசானவர் தான். இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீடியோவில் ஒரு பெண்ணோட ஆபாசமாக இருக்கிற விஷயத்தில் வந்து மாட்டிட்டாரு. இதை பார்த்த சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அவசரமாக அவர் வந்து கட்சியிலேருந்து கொஞ்ச நாளைக்கு வந்து விலக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் இந்த அபிஷேக் சிங்வியை மறந்ததுக்கு பிறகு திருப்பி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அநேகமாக அவர் காங்கிரஸ் கட்சியில் செய்தி தொடர்பாளர் தான் நினைக்கிறேன், எனக்கு நினைவு இருந்தவரை. திருப்பி வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. எப்போவுமே வந்து ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா சூட்டோட சூடாக கொஞ்ச நாளைக்கு கட்சியை விட்டு விலக்கி வைப்பாங்க. அது எல்லா கட்சியிலையுமே நடக்கிறது. அந்த இது பொதுமக்கள் மறந்ததுக்கு பிறகு திருப்பி வந்து கட்சியில் சேர்த்துப்பாங்க. அப்படி தான் வந்து அபிஷேக் சிங்கியை கட்சியில் சேர்த்துருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் இந்த இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் யார், மத்திய பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த திக்விஜய் சிங். இந்த திக்விஜய் சிங் வந்து 65 வயசில் ஒரு பெண் நிருபரை வந்து திருமணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டாரு. அநேகமாக அவர் வந்து சிங்குன்றனால அவர் சீக்கியரா என்னன்றது எனக்கு தெரியல. சீக்கிய மதமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அவர் பேர்லேயே வந்து சிங்குன்னு வேறு வருது. இவர் வந்து ஒரு பெண் நிருபர் வந்து இவர்கிட்ட பேட்டி எடுக்க வந்திருக்குது. வயசான தாத்தா தானே, 65 வயசு தாத்தா தானே சொல்லிட்டு ஒரு பெண் நிருபர் வந்து இவரை நம்பி பேட்டி எடுக்க வந்திருக்குது. இவர் அந்த பெண் நிருபரை வந்து இவர் காதலிச்சாரா அல்லது அந்த பொண்ணு இவரை ப்ரப்போஸ் பண்ணிச்சான்றது நமக்கு தெரியாது. அது 2 பேரையும் விசாரிச்சாதான் தெரியும். 2 பேரும் 65 வயசுக்கு மேலே போயிட்டு அந்த பொண்ணை வந்து அந்த பெண் நிருபரை வந்து திருமணம் செஞ்சுக்க போனதாக நாம் வந்து செய்தித்தாளில் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவருடைய மனைவி வந்து உயிரோடு இருக்காங்களா அல்லது இறந்துட்டாங்களா? இருந்தாலும் 65 வயசுக்கு மேலே ஒரு பெண் நிருபர் வந்து தன்னை நம்பி பேட்டி எடுக்க வந்த பெண்ணை வந்து இவர் 2ஆம் தரமாக திருமணம் செஞ்சுக்க போனது வந்து தவறு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்களுடைய மதத்தில் கூட அங்கீகாரம் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து செய்தித்தாளில் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பெண் நிருபரை வந்து திருமணம் செஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அவங்க 2 பேருக்கு இடையில வந்து ஒரு உறவு இருந்தது உண்மை. அது வந்து வெளிச்சத்துக்கு வந்தது. திக்விஜய் சிங் வந்து கோவாவில் ஒரு தடவை வந்து 5 மாநில தேர்தல் நடக்கும்போது இடைத்தேர்தல் போன முறை நடந்தது. அந்த போன முறை நடந்த அந்த 5 மாநில இடைத்தேர்தல் நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. ஆனால் திக்விஜய் சிங் என்ன பண்ணாருன்னா, அந்த சந்தோஷ கொண்டாட்டத்தில் என்ன பண்ணாருன்னா, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்திருக்காரு. அவர் ஜாலியாக இருந்த நேரத்தில் பாஜக வந்து அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்று திரட்டி அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கோவாவில் ஆட்சியை அமைத்து விட்டது. எனக்கு அதை பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் அடிப்படையில் ஒரு வரலாற்று ஆசிரியர் நான். இந்த ஹுமாயூன், பாபருடைய மகன் ஹுமாயூன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்றின்பத்தில் வந்து ரொம்ப நாட்டம் உடைய ஒரு அரசர். அவர் என்ன பண்ணுவார்னா, போர்க்களத்துக்கே போகமாட்டார். எப்பயாவது ரொம்ப அபூர்வமாக போர்க்களத்துக்கு போனார், ஜெயிச்சார் அப்படின்னா அவர் உடனே வந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு லேடிஸ் விஷயத்தில் பயங்கர வீக்கு ஹுமாயூன். இருக்கிறதுலே அந்த முகலாய அரசர்களே லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிற அரசர் யாருன்னா ஹுமாயூன் தான். அவர் பாட்டுக்கு சிற்றின்பத்தில் ரொம்ப இதுவாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் வந்து தோற்று போன அரசன் வந்து திருப்பி வந்து அந்த தன்னுடைய தோற்று போன நாட்டை வந்து திருப்பி ஜெயிச்சிட்டு போயிடுவான், மீட்டுட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி நான் வரலாறுலாம் நான் படிச்சிருக்கிறேன் நான். அந்த மாதிரி இந்த திக்விஜய் சிங் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, கோவா இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிச்சு. அந்த ஜெயிச்ச சந்தோஷத்தை அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி இன்னும் இதர விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அவர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாஜக வந்து ஆட்சி அமைச்சிச்சு. சரி, இவரை கூட விடுங்க, திக்விஜய் சிங் கூட எனக்கு என்னவோ பெருசாக தோணலை. அவர் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது. இன்னொருத்தர் சொல்கிறேன் பாருங்கள், காங்கிரஸ்லேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒருத்தர் நான் சொல்கிறேன் பாருங்கள். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சசி தரூர். இந்த சசி தரூர் பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். இன்றைக்கி கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சின்ன வயசு பையன் ரேவண்ணா வந்து பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கான்னு சொல்லிட்டு கர்நாடக மாநில காங்கிரஸ் அணியினர் வந்து
கையில் விளக்கமாரோட அந்த ரேவண்ணாவோட ஃபோட்டோவில் போட்டு சாத்துன்னு சாத்துறீங்க, சின்ன வயசு பையன். அதே விளக்கமாற அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்கு இல்லையா, கேரளா, அந்த கேரளாவுக்கு தூக்கிட்டு போயிட்டு தயவு செய்து காங்கிரஸ் மகளிர் அணியினர் அத்தனை பேரும் தயவு செய்து சசி தரூரை கொஞ்சம் நல்லா சாத்துன்னு சாத்தினீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த சசி தரூரை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். இவர் வந்து கேரளாவோட ஜெமினி கணேசன் காதல் மன்னன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஜெமினி கணேசனோட ஒப்பிட்டா ஜெமினி கணேசன் குடும்பம் வந்து என் மேலே கோவப்படுவாங்க. அதனால் சாரி, மன்னிச்சிக்கோங்க. இவர் வந்து ஒரு காதல் மன்னன் சொல்லி வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருடைய பசங்கள்லாம் 2-3 பசங்க, வயசு பசங்க எல்லாருமே வந்து ஒரு 25 வயதுக்குட்பட்ட வாலிபர்கள். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூருக்கு தோணவே இல்லை. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவருடைய முதல் மனைவி என்ன ஆனாங்கன்னு தெரியல, 2வது மனைவியோ 3வது மனைவியோ சுனந்தா புஷ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணார். அப்படி திருமணம் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் சசி தரூரோட குழந்தைங்கள்லாம் அந்த கல்யாணத்தில் அட்டன் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 5 வயசு 10 வயசு குழந்தைங்கள, ஒரு 20-25 வயசு வாலிபர்கள். இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா சுனந்தா புஷ்கரோட மகன்களும் வந்து அந்த திருமணத்தில் பங்கெடுத்திருந்தாங்க. இப்போ புரியுதுங்களா? சுனந்தா புஷ்கருக்கு சசி தரூர் வந்து 2வது கணவர். சசி தரூருக்கு சுனந்தா புஷ்கர் வந்து 2வது மனைவியா அல்லது 3வது மனைவியா தெரியல. கரெக்டாக 2 பேருக்கு வந்து திருமணம் நடந்து 2 வருஷம்தான் அவங்க வந்து ஓரளவுக்கு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. சுனந்தா புஷ்கருடைய மகன்களும் சசி தரூருடைய மகன்களும் இந்த திருமணத்தில் பங்கெடுத்துக்கும் போது என்னுடைய மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த ஃபாரின்லலாம் ஒரு இது சொல்லுவாங்க, யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். உன்னுடைய குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளோடு விளையாடுகின்றன அப்படின்ற மாதிரி சசி தரூர் சுனந்தா புஷ்கர் திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சசி தரூரோட பையன்கள் 25 வயது, அவங்களுக்கே திருமணம் பண்ண வேண்டிய வயசு. அந்த 2 பையன்களும் கலந்துக்கிட்டாங்க, சுனந்தா புஷ்கரோட பையன்களும் கலந்துக்கிட்டாங்க. இது செம காமெடி. இது கடைசியில் 2 வருஷம் தாங்க 2 பேரும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்குள்ளே சசி தரூருக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட வந்து உறவு ஏற்பட்டுருச்சு. எல்லை மீறிய காதல், எல்லை தாண்டிய காதல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி சசி தரூருக்கு வந்து பாகிஸ்தான் பெண்ணோட வந்து அவருக்கு ஒரு லவ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இது சுனந்தா புஷ்கருக்கு எப்படியோ தெரிஞ்சிச்சு. என்னடா இது, இப்போ தான் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணோம், அதுக்குள்ளே வந்து நம்ம கணவருக்கு வந்து எல்லை மீறிய காதல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுனந்தா புஷ்கர் ஏதோ தட்டி கேட்டிருப்பாங்க போடுறது. திடீர்னு பார்த்தா சுனந்தா புஷ்கர் மர்மமான முறையில் வந்து இறந்து போயிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக அது வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை. அதில் வந்து சசி தரூரே தன்னுடைய மனைவியான சுனந்தா புஷ்கரை கொலை பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி கூட ஒரு சந்தேகம் இருந்தது. அப்படி யாராவது சந்தேகத்தை கிளப்புனா உடனே சசி தரூர் என்ன பண்ணுவார்னா, அவங்க மேலே வந்து வழக்கு போட்டுருவார். ஆனால் அவர் வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் சுனந்தா புஷ்கரோட இறப்பில் வந்து எனக்கு சசி தரூர் மேலே தான் எனக்கு சந்தேகம். கரெக்டாக வந்து 2 வருஷம்தான் வாழ்ந்தாங்க. பாகிஸ்தான் பெண்ணோட இவருக்கு இல்லீகலாக ஒரு லேடியோட கனெக்ஷன் ஏற்பட்டது சுனந்தா புஷ்கருக்கு தெரிஞ்சது. தெரிய வந்தது அந்த சுனந்தா புஷ்கர் வந்து தட்டி கேட்டிருக்காங்க. தட்டி கேட்டதுனால கொலை பண்ணிட்டார். இதுதான் உண்மையான விஷயம். சரி, இதை கூட விடுங்க. இந்த கட்சியில் வந்து மூத்த தலைவர்கள், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் வந்தவங்க, ரொம்ப முக்கியமான தலைவர். சொன்னாக்கி உங்கள் எல்லாருக்கும் கோவம் வரும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எல்லாருக்கும் கோவம் வரும். எப்படி வந்து அவரை வந்து நீ சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் அவருடைய பதவி என்ன, அவரை வந்து நீ தப்பாக பேசலாமா அப்படின்லாம் என் மேலே வந்து கோவப்படுவீங்க. இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும். முன்னாள் மற்றும் நம்முடைய இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இவர் தன்னுடைய வயசான காலத்தில் எப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு நான் வந்து திருப்பி நினைவுபடுத்த விரும்புகிறேன். மற்றவங்களுக்கெல்லாம் நான் நினைவுபடுத்த விரும்பல, காங்கிரஸ் கட்சியினருக்கு நான் வந்து நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்போ உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், வயதானவர்கள், பேரம்பேத்தி எடுத்தவங்க, இவங்கக்கிட்டேயே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதப்ப கரெக்டாக எலெக்ஷன் டைமில்
ஒரு சின்ன வயசு பையன் அவன் உண்மையிலே தப்பு பண்ணானா இல்லையா, அல்லது தேர்தல் நேரம்ன்றனால அவன் மேலே வந்து வீண் பழி சுமத்துறீங்களான்னு தெரியல. முதல்ல காங்கிரஸ் கட்சியினர்லாம் தயவு செய்து, அதுவும் வயசானவங்களாம், உங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகளை தயவுசெய்து திருத்திக்குங்க. நீங்களாம் ஒழுக்கம் இல்லாததுனால தான் உங்களை மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க மாட்றாங்க. இனிமேலும் இதே மாதிரி வந்து வயசானவங்களாம் என்ன சொல்கிறது, இந்த சிற்றின்பத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கடைசி வரைக்கும் மத்தியில் வந்து ஆட்சியை பிடிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, அது ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது லைஃப்பில் ரொம்ப முக்கியம். யாருக்கு வந்து சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இருக்குதோ அவங்களால மட்டும்தான் தான் நினச்சதை வந்து சாதிக்க முடியும். அந்த சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு வந்து ராகுல் காந்திக்கே கிடையாதனால தான் ராகுல் காந்தியால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியல. நன்றி, வணக்கம்.